ஒரு ட்ரெயின் கேம் விளாட்லாம்னு சொல்லி தான் ஒரு ட்ரெயின் கேம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கேம் ஒரு சூப்பரான கேமு. நம்ம பிளே ஸ்டேஷனில் விளையாடுற மாதிரி தான் இந்த கேமும் இருக்கும் போது. ஆனால் வந்து இது வந்து நம்ம இந்தியன் வருஷன் இது கிடையாது, சும்மா வெளிநாட்டு ட்ரெயின் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரெயின் உங்களுக்கு பார்த்தா நல்லா இருக்குமான்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்காக இந்த நான் கேமை கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த இதே நம்ம பிளே ஸ்டேஷன் மாதிரி விளையாடலாம். ஸோ நம்ம வந்து இந்த வண்டிக்குள்ளே போய் என்னென்னாலும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹேட் ராக் அஃபீஷியல். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் சிக்னல் வந்துச்சு, க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவங்க க்ளோஸ் ஆயிடுச்சு. வாரண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. ஓகே, பண்ணியாச்சு, போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 113 கிலோமீட்டர்ஸில் ஒரு ஸ்டேஷன் இருக்கும். அவ்வளோ நேரம் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ நான் பண்ணலான்னு பார்ப்போம். எனக்கு தெரியல எப்படி நான் ஓட்ட போகிறேன் அதனால. ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நான் வண்டி முடிஞ்சு போச்சு. இதான் ஆக்சுவலி ஃபுல் வண்டியோட இன்டீரியரே தான். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ், ஸோ இந்த கேம் வந்து நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சி நான் ஏற்கனவே விளாண்டுருக்கேன். ஸோ அது என்ன மாதிரி கேம்னு எனக்கு முன்னாடி தெரியும். ஸோ ஆக்சுவலி நம்ம வேறு கேம் விளாட்லாம் தான். ஸோ நம்ம வீடியோ கொஞ்ச நாள் போடவே இல்லை. ஸோ நான் யூடியூப் பக்கமே வரலை. ஸோ அதனால் நம்ம சேனல் வேறு கொஞ்ச நாள் யூஸ் ஆகவே இல்லையா, 1 month தான் யூஸ் பண்ணலை சேனலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ வந்து சரி 1 month ஆயிடுச்சு, நம்ம வந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வீடியோவாவது போடணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ அந்த வீடியோவே உங்களுக்காக போட்டிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த இது ஏன்னா இதில் என்ன ப்ராப்ளம்னா, இது வந்த இடமே வந்துக்கிட்டு இருக்கும், ஆனால் ஸ்டேஷன் மாறும். இப்போ என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் ரொம்ப தூரம், ரொம்ப லாங்காக இருக்குது. அதான் கொஞ்சம் அதுவும் ரொம்ப லாங்காக இருந்தாலும் சீக்கிரமாக ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷனும் வர மாட்டேங்குது. ஆனால் கொஞ்சம் 2 ஸ்டேஷன் வருது. ஆனால் அது நம்ம ஸ்டாப் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம மெயின் ஸ்டேஷன் உள்ள போயிடலாம். ஸோ நான் உங்களோட இன்டீரியர் காட்டிடுறேன். அதாவது ட்ரெயினோட சைட் லுக்கு இதுதான். சைட் லுக் வந்து செம்மையாக இருக்குல்ல, பார்த்தாலே தெரியும் அப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த ட்ரெயின் மட்டும் இல்லைங்க, நிறைய ட்ரெயின் இருக்கு. ஸோ நிறைய ட்ரெயின் இருக்கு. நான் இந்த ட்ரெயின் எப்படி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஆடு கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா திரும்பி ஆடு கொடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு எதுக்கு, ஏன்னா நான் நேற்றே சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இங்கே பாருங்க, டிரைவர் சீட்டு உட்காந்துக்கலாம். ஸோ நீங்கள் மேலே இப்படி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு விளாண்டவங்களுக்கு என்ன தெரியும், விளையாடாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ ஹார்ன் இதுக்கு மேலே பாருங்க, கூஸ் இங்கே கூஸா இல்லை கேரேஜ், கூஸ் மாதிரி தான் தெரியும். ஏன்னா வெளிநாட்டு கூஸோ யாருக்கு தெரியும். ஸோ நம்ம ஸ்டேஷன் வர்ற வரைக்கும் நான் அம்மா ட்ரெயின் போயிருந்தேன். ஸ்டேஷன் வர்ற வரைக்கும் இதை அப்படியே ஃபுல்லாக இதாங்க இன்டீரியரு இன்னும் சூப்பராக பண்ணிட்டுருக்காங்கல்ல. ஸோ இங்கே இன்ஃபர்மேட்டர் இருக்குது. ஸோ இன்ஃபர்மேட்டரில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து உங்களுக்கு முன்னாடி அட்டென்ஷன் கொடுத்துடலாம் பேசஞ்சருக்கு. இப்போ நம்ம க்ரீன் லைட் வந்துருச்சு, இதில் அப்படியே போட்டிருக்கோம். ஸோ சிக்னல் க்ரீன் லைட் வந்துச்சுன்னா க்ரீன் லைட் வந்துருச்சு. ஸோ நாங்கள் இப்போ வண்டி எடுக்க போகிறோம். ஸோ இன்ஃபர்மேட்டரில் 3 இன்ஃபர்மேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் இன்ஃபர்மேட்டர் அதான் க்ரீன் சிக்னல் வந்துருச்சு. ஸோ எல்லோரும் உள்ளே இருந்து சேர்ந்து உட்காந்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டேஷன் வரப்போகுது. ஏன்னா இந்த வண்டி ஒரு பிரச்சனை, வண்டி கொஞ்சம் நேரம் நிற்க போகுது. இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்வென்ட்ரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் இப்போ தொட்டால் வராது. இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கணும்னா கேமுக்குள்ளேயே ஒரு காயின்ஸ் இருக்குது.
அதாவது இந்த மாதிரி ஸ்டேஷன் போனால் காயின்ஸ் கிடைக்கும், ஆனால் தூரமான ஸ்டேஷன் அந்த மாதிரி. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த கப்பு தான் வாங்க முடியும். ஆனால் நான் என்ன டார்கெட் வச்சுருக்கேன்னா இந்த ஃபோனையும் அட்லீஸ்ட் இந்த ஃபோனு இல்லை இந்த டிக்கெட் அதை வாங்கணுன்றது. ஏன்னா இது காஸ்ட் 1000 rupees. ஏன்ட்ட இருக்கிறது தெரியல, பார்த்து தான் நான் வாங்கணும். ஸோ நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது 109 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஸோ நான் பேசிட்டு தான் வரணும். சரி வாங்க நம்ம ஒரு இடத்துல போய் உட்காரலாம். ஸோ இந்த ட்ரெயின் கேம் அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் ஆக்சுவலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா இந்த ட்ரெயின் லவர்ஸ்க்கு இந்த கேம் அவ்வளோதான். ஸோ இதில் மல்டிப்ளேயர் கூட இருக்குது. உங்கள் மல்டிப்ளேயர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லைன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், விளாண்டவங்களுக்கு தெரியும். ஸோ விளாண்டாதவங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் வேணால் போடுறேன். ஸோ கோப்பா மோடுன்னு ஒரு இது இருக்குது, அதான் மல்டிப்ளேயர் மோடு. ஸோ கோப்பா மோட் போட்டிங்கன்னா உங்களை மல்டிப்ளேயர் வந்து ரூம் கோடெலாம் இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து ரூம் நம்பர் போடலாம். ஏன்னா வந்து ரூம் கோடு போட்டிங்கன்னா மற்றவங்க என்னெல்லாம் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஜாலியாக விளாடணும்னா அதனால ரூம் கோடு இல்லாமல் இருந்தீங்கன்னா மற்றவங்க கூட ரூமில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் எல்லோரும் நிறைய பேசஞ்சர்ஸ் வச்சு ஒரு ட்ரெயினை ஃபுல்லாக க்ரௌட் ஆகிக்கிறலாம், இல்லைன்னா ஸ்டேஷன் ஃபுல்லாக க்ரௌட் ஆகிக்கிறலாம். அப்படி அந்த மாதிரி ஃபீல் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கேமே மெயினாக ட்ரெயினில் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நிறையா ஆக்சுவலி வந்து நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த கேமில் நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அதுக்கும் காயின்ஸ் தேவை. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது பண்ணலாம். ஆனால் வந்து எனக்கு அது விருப்பம் இல்லை. எனக்கு அந்த டார்கெட் அட்லீஸ்ட் ஃபோன், கம்ப்யூட்டர், அந்த லேப்டாப்பு, அந்த கம்ப்யூட்டர் தான் நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் இல்லைன்னா அந்த டிக்கெட், இல்லைன்னா அந்த ஃப்ளாக் வாங்கணும். ஏன்னா அதுதான் அந்த ட்ரெயினுக்கு முக்கியமான ஒரு திங்குன்னா அது ஃப்ளாக் மட்டும்தான். ஆனால் வந்து வெளிநாட்டு ட்ரெயின்லலாம் எனக்கு அப்படி எனக்கு தெரியாது. ஃபாரின் ட்ரெயின்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்களாம் எனக்கு தெரியாது. ஸோ இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். நாளைக்கு புல்லட் ட்ரெயினில் பார்த்துருக்கேன். ஆனால் இது புல்லட் ட்ரெயின் கிடையாதுப்பா, புரிஞ்சிருச்சா? நாடு விட்டு நாடு போகிற ட்ரெயின் வருது. இது பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்துருச்சு. ஆனால் நம்ம நிற்க போகிற ஸ்டேஷன் கிடையாது. ஆனால் ஏன்னா நம்ம நடு ட்ராக்ல போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தெரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பாத்ரூம், இந்த மட்டும் ஒரு பாத்ரூம் பார்க்கல, உள்ளே போய் பார்த்துடலாமா? பாத்ரூம் வேணாம், எங்கடா பாத்ரூமு? ஓ மை காட், இந்த வண்டியில் பாத்ரூம் கிடையாது. ஏன்னா மற்ற வண்டியில் பாத்ரூம் இருக்கும், அதை நான் பார்த்துருக்கேன். இந்த வண்டியில் பார்க்கலையே. இந்த மாதிரி ட்ரெயினில் பாத்ரூம் கிடையாதா? உங்களா இது ஏசி அப்படி பாத்ரூமே காணும். பாத்ரூம் கிடையாது, ரெஸ்ட் ரூம். என்னங்க இல்ல ட்ரெயின்ல இது கூட இவனை அழுத்த மாட்டீங்க? ஐயோ ஸ்டாப் பண்ணிட்டேனா? இருங்க கொஞ்சம் ட்ரெயின் இன்க்ரீஸ் 100 ஏற்றும். வெயிட் பண்ணுங்க. 100 இல்லை 101 ஏற்றும். அப்போதாங்க கொஞ்சம் வேகமாக போகும். இல்லைன்னா நம்ம அதான் பார்த்து இந்த இடம் இன்னும் மாட வரலண்ணா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வரட்டும். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டிடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இந்த ரெஸ்ட்ரூமே கொடுக்கல போலே. ராமா, நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வர்ற வரைக்கும் தான் ஃபுல்லாக காலியாக இருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா பேசஞ்சர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ வண்டி இப்படி தான் ஃபுல்லாக காலியாக இருக்கும். இங்கே அப்டேட் பண்ணாகுது நம்மளால பேசஞ்சர்ஸ் கொண்டு வந்து ஆக்சுவலி இதான் இந்த ரெஸ்ட் ரூமை வந்து இவங்க வைக்கவே இல்லை. பார்த்தாலே தெரியுது. இதை பார்த்தீங்களா? ஒயிட் கலரில். ஸோ என்னதுன்னா உங்க வந்து ரெஸ்ட் ரூம் அதாவது பேசஞ்சர்ஸ் யாருமே கிடையாது. நீங்கள் அப்படி அந்த மாதிரி நீங்கள் வச்சோம்னா நீங்கள் வேறு கேம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதான் உங்களுக்கு இந்த ட்ரெயினில் வரணும்னா இந்த கேமை பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு பேசஞ்சர் இருக்க மாதிரி அப்படின்னா நமக்கு நிறைய ட்ரெயின் கேம்ஸ் இருக்குது. ஆனால்
பிளே ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி தான். இந்த இதுக்கு நான் இது பண்ணேன்னா இது எதுக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன்னா, ஏன்னா அந்த ட்ரெயினோட இந்த ட்ரெயின் கேமும் ஒரு மாதிரி சூப்பராக தான் இருக்கும். ஆனால் மற்ற ட்ரெயின் கேம்ல என்னன்னா பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா இதில் பேசஞ்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஷன்ல மட்டும் இருப்பாங்க. ஓகே, வண்டியை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வண்டியில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு கேமரா இதெல்லாம் காட்டுறேன். பார்த்துக்கிட்டீங்களா? இதுதான் வண்டி, இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுற வண்டி இதுதான். அதே மாதிரி கேமரா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குமா உள்ள உங்களுக்கு பெரிய. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளே ட்ரெயின்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். எவ்வளோ பெருசுனாலும் நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அது ஒரு சூப்பரான டெக்னிக் தானே. ஸோ அதுவும் நான் இப்போ உங்களுக்கு வெயிட் பண்ணால் நான் உங்களுக்கு காட்டலாம். ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளாலே உங்களுக்கு இந்த ட்ரெயின்லாம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே ஒரு ட்ரெயினை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எப்படி நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன், வெயிட் பண்ணுவேன். ஸ்டேஷன் சரி இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ நான் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் ஸ்பெஷலு. ஸோ இங்கே 236 பண்ணுறேன். இங்கே ஒரு பெரிய என்ஜின் வந்துருச்சு. ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்டஸ்டான என்ஜினு அடுத்து முன்னாடி வச்சுக்கலாம். ஸோ இங்கே டைனிங் கார்ன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ அது தாங்க நம்மளோட கோச். ஓகேங்களா, இங்கே நிறைய விதமான கோச் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த கோச் கொடுக்குறேன். இன்னும் வரல, இருங்க இது ஒன்று மட்டும் அட்டாச் பண்ணால் போதும், மற்றதெல்லாம் எல்லாமே ஜாயின் ஆயிரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கோச்சஸ்லாம் இருக்குது. ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணிடுங்க, வெயிட் பண்ணுங்க. கரெக்டாக ஜாயின் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி வந்து மேட்ச் பண்ணிட்டே போகலாம். ஸோ அங்கே ஒரு ரெட்டு கலர் போட்டேன், இன்னொரு ரெட்டு, நெக்ஸ்ட்டு ஒயிட்டு, இன்னொரு ஒயிட்டு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ சி கைஸ் அப்படின்னு சொல்லி இங்கே நெக்ஸ்ட்டு இங்கே ஸோ இந்த டபுள் டெக்கர் ஆட் பண்ணா. ஸோ ஓகே பரவாயில்ல. ஸோ அங்கே ஒரு டபுள் டெக்கர் ஆட் பண்ணிட்டேனா. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக ஒரு கூஸ் போட்டுடலாம். இருங்க, இன்னொரு டபுள் டெக்கர் ஆட் பண்ணிடலாமா? அப்புறம் கூஸ் போட்டுடலாம். கூஸை காணும். ஐயோ, அது வேற இடத்துல போய் எங்கேயே மாட்டிக்கிச்சோம். சரி வேணாம், கூஸ் வேணாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ உங்கள் வண்டி இப்போ ரெடி. ஸோ இப்போ நேராக போனீங்கன்னா இப்போ வண்டி ஷெட்டில் தான் நிற்கிது. ஸோ முன்னாடி போனோன்னே காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்ம அப்படியே வச்சு அப்படியே ட்ரெயின் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும், அப்படியே ட்ரெயின் வந்துச்சு. நீங்கள் வெதரை கூட மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்னோ வெதர் வச்சுருக்கேன். ஸோ வின்டர் வெதர். ஸோ ஸ்னோலாம் வந்து விழும். ஸோ அந்த மாதிரி வெதர் தான் வச்சுருக்கேன். இதில் நீங்கள் நார்மல் வெதர்லாம் வைக்கலாம். நார்மல் வெதரும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் இதில் யூஸே பண்ணல சொல்லினால தான் நான் வெதர் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆனால் இதில் ரெட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது, நீளமாக இருக்குது. இதுவும் அந்த ஒயிட்டும் நீளமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுவும் அந்த ஒயிட்டும் இல்லை, இதுவும் தான் நீளமாக இருக்குது. சாரி. ஓகே, ஸோ இதோட இப்போ இது இன்ஜினும் நீளமாக இருக்குது. என்னடா அது. சரிங்க. ஸோ இப்போ வந்து 14னா அந்த 14 கிலோமீட்டர் இன்னொரு ஸ்டேஷன் இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ போகிற வழியில் இன்னொரு ஸ்டேஷன் இருக்குது. அங்கே நிறுத்திட்டு தான் நம்ம இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகணும். ஸோ ஆரம்பிப்பா. ஓ மை கேட். ஸோ லைட் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எடுத்தோடனே ஸ்பீடாக போயிடலாமா? இல்லை 10 தான் எடுக்க முடியும். இப்போ எடுத்தோடனே ஸ்பீடு எடுக்கலாம், ஆனால் எடுத்தோடனே கொஞ்சம் பொறுமையாகவே எடுக்கலாம். பாருங்க அங்கே வண்டியை.
வீடு தெறிக்கி விடுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி வந்து இவ்வளோ ஆயிடுச்சு. ஸோ வண்டி வந்து இப்போ இவ்வளோ ஆயிடுச்சா. ஸோ வந்து நம்ம நினச்ச மாதிரி நம்ம வண்டியை புது வண்டியை கிரியேட் பண்ணிட்டோம். வெயிட் பண்ணுங்க, வண்டி இன்னும் இது வேற ஸ்டப்புன்னு பிரேக் பிடிக்காது. இது வேற நிற்கணும், ஏன்னா பேசஞ்சர்ஸ் ஏறலன்னு சொல்லி சாமி. Будь бдителен, впереди красный. வந்துட்டோம். இது சும்மா கீழே வந்து இன்ஜின் முன்னாடி எடுத்து வச்சிருக்கோமா, எப்படா பேசஞ்சர்ஸ் இன்னும் பெர்ஃபெக்ட் ஸ்டாப்பே வரல. ஆமா, இது கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு. ஓகேங்க, நம்ம நினச்ச மாதிரி இப்போ நம்ம நினச்ச மாதிரி ஒரு வண்டியை கிரியேட் பண்ணிட்டோம். உங்களுக்கே தெரியுங்களே, ஆனால் தெரியாதவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2 இதில் எதுக்கு பார்ட் 2 எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய கேம்ஸ் நம்ம பெண்டிங்கில் வேறு வச்சுருக்கோம். இதே மாதிரி தான் படத்துக்கும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ தேவையில்லாம பார்ட் 2ல இழுக்க வேண்டாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மாட்டாங்க லைக் பண்ணுங்க, சேனல் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்குறேன் பண்ணிக்கலாம். ஸோ இதே